வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நீற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான தொகையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் 2Cன்னு சொல்லக்கூடிய இந்த தொகையில பார்த்தீங்கன்னா கேரட் கேப்சிகம் வச்சு தான் பண்ண போகிறேன். நார்மலாக பண்ணுற யூஸ்வல் தொகையில் இந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்து பண்ணும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். இந்த தொகையில பார்த்தீங்கன்னா நீங்கள் இட்லி, தோசை, சாதத்து கூட கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். வெங்காயம், பூண்டு எதுவுமே சேர்க்கலங்க. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அது கேரட் கேப்சிகம்ல வேண்டவே வேண்டான்வாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க துவையல் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா என்ன போட்டிருக்கோனே தெரியாம சாப்பிட்டுருவாங்க. காயோட சத்துமே நம்மளுக்கு கிடைக்கும். நான் பார்த்தீங்கன்னா மல்டிமில்லட் தோசையோட தான் சர்வ் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது. இப்போ இந்த ஈஸியான தொகையில் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாமா? கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 3லேருந்து 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். உங்க வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க மிளகாய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மிளகாய் அப்படியே லைட்டா கலர் மாதிரி பொறப்புறன்னு ஆனதுக்கு அப்புறமா தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருங்க, ஆறட்டும். உங்க வீட்டு மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரியுமே நீங்க மிளகாய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ அதே கடாயில பாக்கி இருக்கிற எண்ணெயில நம்ம பருப்பை வறுத்துக்க போறோம். 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பை நம்ம வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு ரெண்டுமே பொன்னிறமா மாறணும். மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துட்டே இருக்க போறோம். வறுக்கும் போது ஃப்ளேம் லோ டு மீடியம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க வதக்கிட்டே இருந்தாதான் உங்களுக்கு ஈவனா எல்லா பக்கமும் பருப்பு ரோஸ்ட் ஆகும். நம்ம எண்ணெயில வறுக்கிறதுனால பருப்பு நல்லா பொறன்னு ஆகும். பிளஸ் அழகான ஒரு பொன்னிறமும் வரும். பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறமா பருப்பை எடுத்து தனியா ஒரு பிளேட்ல வச்சிடுங்க. இதையுமே நம்ம ஆற வச்சுக்கலாம். அப்பதான் நம்மளால மிக்சியில அரைக்க முடியும். இப்போ இந்த பருப்பை வறுத்துட்டு பாக்கி கொஞ்சமா எண்ணெய் கடாயில் அப்படியே ஒட்டிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த எண்ணெயிலேயே நம்ம காயை வறுத்துக்க போறோம். நான் 1 கப் கேரட், 1 கப் கேப்சிகம் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு பெரிய சைஸ் கேப்சிகம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 கப் அளவுக்கு வரும். கேரட் பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 தேவைப்படும். குட்டி குட்டியா சாப் பண்ணி பாக்கி இருக்கிற அந்த எண்ணெயிலேயே நம்ம வதக்கிக்கலாம். வதக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. நீங்க எண்ணெயிலேயே வதக்கும் போது தான் கேரட் கிரன்ச்சியா இருக்கும். கேரட், குடமிளகாய் ரெண்டுமே பச்சையா சாப்பிட்ற காய்கறிகள் தாங்க. அதனால ஃபுல்லா வேகணும்னு அவசியம் இல்லை. பாதி வெந்தா போதும். ஃபுல்லா குக் பண்ணும்போது அதோட நியூட்ரிஷனுமே வெளியே போயிடும். அதனால தான் நம்ம பாதி குக் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த கேரட் கேப்சிகமுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்க கரண்டி வச்சு பிரட்டிட்டே இருந்தாலே போதும், உங்களுக்கு வெந்துடும். அப்படியே ஒரு பாதிக்கு மேல வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். வாசனைக்கு 1 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் சேர்க்கறதுனால வாசனையாகவும் இருக்கும், பிளஸ் நம்மளுக்கு வாய்வுத்தன்மை இல்லாமையும் இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த மிக்சரை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அரைச்சிக்கலாம். எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா என் சின்ன பொண்ணுக்கு இந்த 2 காயுமே பிடிக்காது. இந்த மாதிரி துவையல் பண்ணி கொடுக்கும்போது அவன் நல்லாவே சாப்பிட்டா. ஸோ உங்க வீட்டில் இந்த மாதிரி குழந்தைகள் இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வதக்கி ஆற வச்ச கேரட் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம முன்னாடி வறுத்த காஞ்ச மிளகாய், உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு மிக்சருமே இதுல சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே ஒன்னா தான் அரைக்க போறோம். முதல்ல தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே ட்ரையா அரைச்சிக்கோங்க, உங்களுக்கு குறன்னு வரும். அப்புறமா நம்ம வதக்கின கடாயில கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அலம்பி அந்த தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கலாம். ஏன்னா கடாயில நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கிறதுனால அதோட ஃபிளேவர்லாம் நிறையவே இருக்கும். புளிப்பு காரம் டேஸ்ட் பேலன்ஸ் பண்றதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கொப்பரை தேங்காய் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் அதாவது கொப்பரை தேங்காய் இல்லைன்னா ஃப்ரெஷ் தேங்காயை அப்படியே வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்த தேங்காய் சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் தொகையில் கெட்டு போகாமையும் இருக்கும். இல்லை கடைகளில் ரெடிமேடாக கிடைக்கிற டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் அதை அப்படியே நீங்கள் டைரெக்டாக சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, அரைச்சி எடுத்தீங்கன்னா தொகையில் ரெடி. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 காஞ்ச மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா சூடான இந்த தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த தொகையல் மேல சேர்த்துருங்க. கடலை எண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில தாளிக்கும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். தாளிப்பு அப்படியே சேர்த்துட்டு தொகையில கலந்து விட்டுட்டு நீங்க நல்லா சூடா சர்வ் பண்ணுங்க. சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படி மேல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து நீங்க பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. ஒரு 10 நிமிஷத்துல ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த்தியான தொகையல் ரெசிபி இது. இந்த ரெசிபியை கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரெகுலரா தொகையல் பண்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி வெஜிடபிள் சேர்த்து பண்ணி பாருங்க, உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிடும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோட நல்ல ரெசிபியோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.